மீண்டும் ஒரு எம்ஜிஆர் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிறார். ஜனநாயகமா பரநாயகமா என்பதில் ஜனநாயகத்தை நிரூபித்து காட்டியிருக்கிற ஒப்பற்ற தலைவராக தளபதி விஜய் இருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட தோல்வியை எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகமா, தமிழக வெற்றி கழகமா, தளபதி விஜயா, தளபதி ஸ்டாலினா என்றால் கூட்டம் ஓட்டாக மாறாது என்று சொன்னவர்கள் எப்படிப்பட்ட பகற்கனவை கண்டார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். வீழ்த்தவே முடியாத தொகுதி என்று சொன்ன 1000 விளக்கு தொகுதியில் ஒரு மகத்தான வெற்றியை நான் பெறுவதற்கு காரணமாக இருந்த தளபதி விஜய் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றி அவருக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். தேர்தல் நேரத்தில் இந்த தொகுதியில் தீவிரமாக அவர் எனக்காக பிரச்சாரம் செய்தது மக்கள் மத்தியில் எனக்கு மிகப்பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தி தந்தது. இந்த வெற்றிக்கு அது காரணமாகவும் அமைந்தது. இந்த தேர்தலில் ஒரு அமைதி புரட்சியை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு எம்ஜிஆர் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிறார். மக்கள் விரும்புகிற ஒரு முதல்வர் கிடைத்திருக்கிறார். ஒரு அமைதி புரட்சியை நிலைநாட்டி இருக்கிற ஒரு முதல்வர் கிடைத்திருக்கிறார். தளபதி விஜய் அவருடைய முகத்திற்காக, அவருடைய ஆளுமை திறமைக்காக, அவர் காட்டிய நற்பண்புகளுக்காக, அவர் காட்டிய பொறுமைக்காக மக்கள் அளித்திருக்கிற மகத்தான பரிசு இது என்று நான் கருதுகின்றேன். தமிழகம் முழுவதும் அந்த மகத்தான வெற்றி அவர் பெற்றிருக்கிறார்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் ஜனநாயகமா பரநாயகமா என்பதில் ஜனநாயகத்தை நிரூபித்து காட்டியிருக்கிற ஒப்பற்ற தலைவராக தளபதி விஜய் இருக்கிறார். வாக்காளர்களுக்கு பணம் அளிக்க கூடாது என்பதில் உறுதியாக நின்று எந்த கட்சியும் கூட்டணியில் இல்லாத போதும் தனியாக மக்களோடு மட்டும்தான் கூட்டணி என்று தன்னை நிரூபித்து காட்டி தன்னுடைய சொந்த செல்வாக்கை இந்திய நாடே வியந்து போற்றுகிற ஒரு செல்வாக்கை, இந்திய நாடே வியந்து விழிகளை வியப்பால் உயர்த்தி காட்டுகிற ஒரு மாபெரும் வெற்றியை இன்றைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இறைவன் அருள் பரிபூர்ணமாக அவருக்கு இருக்கிறது. ஒரு நல்லாட்சியை தருவார். மக்கள் விரும்புகிற ஒரு முதலமைச்சராக, மக்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற, அனைத்து தரப்பு மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெறுகிற, ஆசையை பெறுகிற ஒரு முதலமைச்சராக நிச்சயமாக அவர் இருப்பார். விரைவில் முதலமைச்சராக கோட்டையிலே அவர் கோலோச்சுகிற நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக 1000 விளக்கு தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட தோல்வியை எப்படி பாக்குறீங்க? திமுக தலைவர் தன்னுடைய பிரச்சாரம் முழுவதும் போட்டி எனக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் என்பதில் உறுதியாக நின்று இன்றைக்கு தன்னை முன்னிலைப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி இருக்கிற, இன்றைக்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்று செய்து காட்டியிருக்கிற ஆற்றல் தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் தமிழக அரசியலில் இருக்கிறது என்பதை தமிழ்நாடு பார்த்துவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகமா, தமிழக வெற்றி கழகமா, தளபதி விஜயா, தளபதி ஸ்டாலினா என்றால் என்றும் மக்கள் தளபதி விஜய் பக்கம்தான் இருப்பார் என்பதை தேர்தலில் மக்கள் போற்றுகிற முதல்வரைத்தான், மக்கள் விரும்புகிற முதல்வரைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எந்த வேட்பாளர் என்று பார்க்கவில்லை, அவர் எந்த ஊர், என்ன பார்வை, என்ன படித்திருக்க என்று பார்க்கவில்லை. அனைத்து தரப்பு மக்களும் விஜய் சின்னமா, விசில் சின்னமா, வாருங்கள் வாக்களிப்போம் என்று வெளிப்படையாக சொல்லி வாக்களித்திருக்கிற ஒரு புதுமையான, நேர்மையான, மக்கள் விரும்புகிற ஒரு தேர்தலாக இது அமைந்திருக்கிறது. அதுதான் மகத்தான வெற்றியை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு தளபதி விஜய் பெற்றிருக்கிறார். தன்னுடைய சொந்த செல்வாக்கினரை பெற்றிருக்கிறார். மக்கள் மீது அவர் காட்டிய பரிவும் அன்பும் பாசமும் தான் இன்றைக்கு அவரை வெற்றி பெற வைத்திருக்கிறது. வீட்டுக்கு ஒரு விஜய் மட்டுமல்ல, குடும்பமாக நாங்கள் விஜய் தான், எங்கள் தம்பி தான் விஜய், எங்கள் அண்ணன் தான் விஜய், எங்கள் மாமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தமிழக மக்களுடைய குடும்பங்களிலே ஒருவராக ஆகிவிட்டார். இனி அவரை வீழ்த்துகிற சக்தி இந்த தமிழ்நாட்டில் யாருக்கும் இல்லை, எந்த கட்சிக்கும் இல்லை என்பதை இந்த தேர்தல் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார். அறுதி பெரும்பான்மை இன்னும் தொடர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 சீட்டு கிட்ட தேவைப்படுது. காங்கிரஸோ இல்ல பாமக யாரோ கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கீங்களா? அதை பற்றி என்ன பண்ண போறீங்க? அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் சாதித்து காட்டி எங்கள் தலைவர் இந்த நிகழ்விலும் நிச்சயமாக தன்னுடைய சாதுரியத்தால், அமைதி போக்கால் நிச்சயமாக ஒரு புரட்சியை ஏற்படுத்துவார். ஒரு மாபெரும் நிலைத்த நீடித்த நல்லாட்சியை தருவதற்கு அவர் நிச்சயமாக செய்வார் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். புரட்சி தலைவர் காலத்தில் அவர் கார் பின்னாலே ஓடி இருக்கிறேன். கூட்டம் கூடுகிற போது கட்டுக்கடங்கா அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைந்து அவரை பார்த்திருக்கிறேன். பல்வேறு காலகட்டங்களிலே அழைத்தாலும் சரி, அழைக்காவிட்டாலும் சரி, காசு கொடுக்க இயலாதவர்கள் கூட அவரை தேடி வந்து பார்த்த காலங்களை பார்த்திருக்கிறேன். ஒரு காலகட்டத்திலும் பணம் கொடுத்து மக்களை சேர்த்தவர் அல்ல புரட்சி தலைவர். அதே போன்றுதான் இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள்
தன்னாலே அவர் செல்லுகிற இடமெல்லாம் வெல்லுகிற இடம்தான், அவர் கூடுகிற இடம்தான் மாநாடு தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல கூட்டம் கூடுவது மட்டுமல்ல, அவரை போல நற்குணங்கள் நிரம்பி இருக்கிற ஒரு மாபெரும் ஒப்பற்ற தலைவராக தளபதி விஜய் அவர்களை நான் பார்க்கின்றேன். அதுதான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். நீண்ட நெடுங்காலமாக புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பிறகு அவரை போல ஒரு புண்ணியவான் கிடைக்க மாட்டாரா, அவரை போல ஒரு மகான் கிடைக்க மாட்டாரா, அவரை போல ஒரு நல்லவர் கிடைக்க மாட்டாரா என்று ஏங்கி கிடந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் மீண்டும் ஒரு எம்ஜிஆராக கிடைத்திருக்கிறார். அவரை போல ஒரு நல்ல ஆட்சியை, மக்கள் போற்றுகிற ஆட்சியை, நிலைத்த ஆட்சியை, நீடித்த ஆட்சியை நிச்சயமாக தளபதி விஜய் அவர்கள் தருவார் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன். ஓகே சார், தேங்க்யூ சார். கூட்டம் ஓட்டாக மாறாது என்று சொன்னவர்கள்லாம் எப்படிப்பட்ட பகற்கனவை கண்டார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு படு பாதாளத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு எஃகு கோட்டையாக, மக்களின் கோட்டையாக, மக்கள் விரும்புகிற ஒரு கோட்டையாக தளபதி விஜய் மாற்றியிருக்கிறார் என்பதை முடிவுகள் தெரிவித்திருக்கிறது. நிச்சயமாக இது தொடரும், இந்த வெற்றிகள் தொடரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய நாடு எதிர்பார்க்கிற, இந்திய நாடு இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தமிழ்நாட்டு கிடைத்திருக்கிறார் என்று போற்றி பாராட்டுகிற ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக தளபதி விஜய் அவர்கள் ஏற்படுத்துவார்கள். நன்றி.